அன்றையை வாசிக்க நமது ஜான்சிராணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதல் வணக்கங்கள். பணி நிறைவு பாராட்டு விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா இந்த இனிய மாலை பொழுதில் சிறப்பானதொரு நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கும் அத்துணை பேர்களுக்கும் என் அன்பான இனிய மாலை வணக்கங்கள். எங்கெங்கோ நடந்த சம்பவங்கள், நாம் பார்த்தறியாத மனிதர்கள், இடங்கள், கட்டிடங்கள், உண்மை மற்றும் கற்பனை சம்பவங்கள் எல்லாவற்றையும் நமக்கு காட்டி தருவது புத்தகங்கள் தான், வாசிப்புகள் தான் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையிலே வாசிப்பை வசப்படுத்தும், வாசிப்பை நேசிக்கும் புத்தக பித்தனின் தினம் ஒரு நிறைவு நூல் வெளியீட்டு விழா மற்றும் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வரவேற்புரை வழங்கிய திரு கு. காளிதாஸ், பொருளாளர், சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் அவர்களுக்கு நன்றி நவில்கிறது விழா குழு. புத்தகம் எழுதுவது ஒரு கலை என்றால் அதை வாசித்து உள்வாங்குவது மற்றும் ஒரு கலை. அந்த வகையிலே நூல்களின் சிறப்பு மற்றும் நுட்பத்தை உணர்ந்து அறிமுக உரை வழங்கிய திரு மு. மாதுக்கண்ணன், பொதுச் செயலாளர், சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் மற்றும் திரு ச. ஆனந்த், செயற்குழு உறுப்பினர், சென்னை துறைமுகம் தமிழ்ச்சங்கம் அவர்களுக்கு நன்றி பாராட்டி மகிழ்கிறது விழா குழு. மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமென்றால் இயற்கையை அறிந்து கொள்ளுங்கள் என்ற கருத்தை வலியுறுத்தி தித்திக்கும் தின் தமிழால் எத்திக்கும் புகழ் மனம் பரப்பும் மாண்புடன் மூச்சினிலும் முழங்குகின்ற பேச்சினிலும் பைந்தமிழே ஐயா தங்களுடைய தலைமை உரை நுண்பான் நுழை புலம் ஆக்கும் திறன் கண்டு வியக்கின்றோம். சிறப்பானதொரு தலைமை உரை வழங்கிய திரு சு. கிருபானந்த சுவாமி, போக்குவரத்து மேலாளர், சென்னை துறைமுக ஆணையம் அவர்களுக்கு மெத்த பணிவன்புடன் நன்றி பாராட்டி மகிழ்கிறது விழாக்குழு. வாசமும் சுகமும் கொண்ட தென்றல் போல் எளிமை, இனிமை மற்றும் தெளிவுடன் பல்வேறு அலுவலர்களுக்கு இடையே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக சிறப்பானதொரு சிறப்புரை வழங்கிய முதுநிலை துணை போக்குவரத்து மேலாளர் ஐயா திரு கு. செந்தில் குமரன் அவர்களுக்கு சென்னை துறைமுக ஆணையம் மற்றும் விழாக்குழு நன்றி பாராட்டி மகிழ்கிறது. ஐயா, நீங்கள் 3 செய்தித்தாள்கள் படிப்பீர்கள் என்று தங்களுடைய சிறப்புரையில் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதுவும் ஒரு மிகச்சிறந்த வாசிப்புத்தான், படிப்புத்தான். பாராட்டுக்கள் மற்றும் மகிழ்ச்சி. தமிழை கல்லாதவர்களுக்கு அறிவையும், தமிழை கற்றவர்களுக்கு தெளிவையும், தமிழ் பேசினால் பாவம் என எண்ணுபவருக்கும், தமிழை படித்தால் சாபம் என நினைப்பவருக்கும், அயல் மொழியில் தனது விசுவாசத்தையும் அயல் மொழிக்காரனாக தன் விலாசத்தையும் மாற்றி வைத்திருக்கின்ற இன்றைய நூற்றாண்டு தலைமுறைக்கு களிமண் தட்டுகளில், கல் வெட்டுகளில், ஓலை சுவடிகளில், மூங்கில் பட்டைகளில், தாமிர பட்டயங்களில், காகித படிவங்களில், கனிப்பொறி வடிவங்களில் எல்லா காலத்திலும் ஏறி நின்று எல்லா வடிவத்திலும் மாறி நின்று போராடி போராடி வேரோடி வேரோடி வளர்ந்த தமிழ் மொழியில் அறிவுரை அல்ல அக்கறை, மொழி வெறி அல்ல நெறி, பெண் பேதை அல்ல மேதை, தமிழர் உயிரோடு, தமிழ் இனி சாகாது, தமிழை உலுக்கிய தத்துவங்கள், தோலும் நரம்பும், மனிதனுக்குள் மனிதம், உயிரின் ஓசை, கணிதத்தின் மகாகவி, தினம் ஒரு தமிழ் துளி போன்ற நூல்களின் வரிசையில் மேலும் ஒரு நூலாக தினம் ஒரு நிறைவு என்ற நூலை வெளியிட்ட நூலாசிரியர்
அதாவது முதல்வனாக இரு, இல்லை முதல்வனோடு இரு என்ற கருத்தை தங்களுடைய ஏற்புரையில் பதிவு செய்த திரு க நடராஜன் தலைவர், சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் அவர்களுக்கு நன்றி பாராட்டி மகிழ்கிறது விழாக்குழு. சின்ன வயதில் அம்மா அடித்த அடி இன்று நினைத்தாலும் வலிக்கவில்லை. சின்ன வயதில் அம்மா அடித்த அடி இன்று நினைத்தாலும் வலிக்கவில்லை. மாறாக வழிகாட்டுகிறது, மாறாக வழிகாட்டுகிறது. அதை போல பிச்சு பூ சொற்களால் உச்சி முகர்ந்து தமிழை இழுத்து செல்லாமல் அழைத்து சென்ற உங்களின் வழிகாட்டுதல் எங்களை பெருமிதம் கொள்ள செய்கிறது ஐயா. எந்த ஒரு மேடை பேச்சானாலும் தமிழ் இலக்கியங்களை துணைக்கு அழைத்துக் கொள்ளுங்கள் என்ற உங்களின் வழிகாட்டுதல் என்றென்றும் நாங்கள் நினைவில் கொள்கிறோம். உங்களுடைய புத்தகங்கள் இருந்து நிறைய புத்தகங்களை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். அதிலிருந்து என்னை சிந்திக்க செய்த, யோசிக்க செய்த, செயலாற்ற தோன்றிய வரிகள் என்னவென்று பார்த்தால், சுதந்திரம் கேட்பதில்லை, எடுக்கப்பட வேண்டும். நண்பர்களே, உண்மை செருப்பு போட்டு வருவதற்குள் போய் இந்த உலகையே சுற்றி வந்து விடுமாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் சுதந்திரம் கேட்கப்பட வேண்டாம், எடுக்கப்பட வேண்டும் என்ற உங்கள் கருத்தை எங்கள் மனதில் நாங்கள் ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்கிறோம். ஐயா, நீங்கள் நடத்திய தமிழ்ச்சங்க நிகழ்வுகள், பணி நிறைவு பாராட்டு விழாக்கள் அனைத்திலும் பங்கு பெற்ற ஒவ்வொருவரின் கவிதை வாசிப்பானாலும் சரி, பட்டிமன்றம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, வரவேற்புரை, தலைமை உரை, சிறப்புரை, நூல் அறிமுக உரை, நன்றியுரை என அனைத்துமே இங்கு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. காலத்தால் அழியாத ஒன்றாக இருக்கிறது என்பதை எங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிறது. போக்குவரத்து மேலாளர் அவர்கள் தங்களது உரையில் அனுபவத்தை பற்றி பதிவு செய்தார். அதாவது, பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதென கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான். வறுமை என்பது என்னென கேட்டேன், வாடிப்பாரென இறைவன் படித்தான். இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறந்து பாரென இறைவன் படைத்தான். இப்படி நிறைய என்னன்னு கேட்கும்போது எல்லாத்துக்கும் இறைவன் இருந்து பார், படித்து பார், வாழ்ந்து பார்னு சொன்னார். அனுபவித்தே அறிவது தான் வாழ்க்கை என்றால், ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். அதற்கு ஆண்டவன் சற்று அருகு நெருங்கி, அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். அந்த வகையிலே பல்வேறு அனுபவங்களை இது காரும் ஈட்டிய நீங்கள் இனிவரும் காலங்களில் நிறைய எண்ணற்ற புத்தகங்களை வெளியிட வேண்டும். அது அனைவர் கையிலும் சென்று சேர்ந்து நேர்மறை விமர்சனங்கள் மட்டுமல்லாமல் எதிர்மறை விமர்சனங்களும், ஏன் இப்படி எழுதினீர்கள், இந்த இடத்தில் ஏன் இப்படி குறிப்பிட்டீர்கள் என்ற எதிர்மறை விமர்சனங்களும் உங்களை வந்து சேர வேண்டும். காரணம், கரடு முரடான பாதையில் வேகமாக முன்னேற எதிர்மறை விமர்சனங்களும் தேவைப்படுகிறது என்ற சிறிய ஒரு எங்களுடைய வாழ்த்தை இந்த அவையிலே பதிவு செய்து நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். மேலும் தொழிற்சங்க தலைவர்கள் என்பவர்கள் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும், வேலை நிலைமைகளை மேம்படுத்தவும், ஊதிய உயர்வு போன்ற கோரிக்கைகளை முதலாளிகளுடன் பேரம் பேசவும் அப்படி என்று தான் நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் பல்வேறு அலுவல்களுக்கு இடையே நூல் வெளியீட்டு விழா மற்றும் இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வருகை தந்து சல் 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 எனும் காளைகளே சென்றிட வேண்டும் இரவுக்குள்ளே மற்றும் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை என்று இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் போன்றவற்றை இந்த அவையிலே பதிவு செய்த தொழிற்சங்க நண்பர்களுக்கு இந்த விழாக்குழு நன்றி பாராட்டி மகிழ்கிறது. மேலும் I would also like to convey my heartfelt thanks to Sri Pramod Kumar Dash, Senior DTM 2, for your wonderful speech on the occasion of a retirement function. பணி நிறைவு பாராட்டு மற்றும் நூல் வெளியீட்டு விழாவை சிறந்த முறையில் தொகுத்து வழங்கிய திரு ப. சந்திரசேகரன், செயற்குழு உறுப்பினர், சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் அவர்களுக்கு நன்றி பாராட்டி மகிழ்கிறது விழாக்குழு. மற்றும்
விழா நாயகனுக்கு வாழ்த்துரை வழங்கிய அத்துணை பேர்களுக்கும் நன்றி. எல்லாவற்றிற்கும் மேலாக சென்னை துறைமுக ஆணையத்தில் ஓய்வு பெற்று அன்போடும் நட்போடும் விழாவிற்கு வருகை தந்து விழாவை சிறப்பித்த நண்பர்களுக்கும் விழாக்குழு நன்றி பாராட்டி மகிழ்கிறது. துறைமுக ஊழியராக இல்லாமல் வேறு நிறுவனங்களை சார்ந்தவர்களும் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்தமைக்கு நன்றி பாராட்டி மகிழ்கிறது விழாக்குழு. எல்லாவற்றிற்கும் மேலாக திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்த சகோதர சகோதரிகள், குளிர்சாதன வசதி மற்றும் ஒளி அமைத்து கொடுத்தவர்கள், தமிழ்ச்சங்க நிர்வாகிகள், இவ்விழாவின் வெற்றிக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இருகரம் கூப்பி நன்றி பாராட்டி மகிழ்கிறது விழாக்குழு. நன்றி நன்றி நன்றி.